ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 4 ரிசல்ட் வந்தாச்சு. இந்த ரிசல்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரிசல்ட்டை சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய கம்ப்யூட்டர் இல்லைனா மொபைலில் இன்டர்நெட் ப்ரௌசரில் இருக்கக்கூடிய கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன்பிஎஸ்சின்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம சர்ச் பண்ண உடனே டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டு tnbsc.gov.in இந்த வெப்சைட்டு ஃபஸ்ட்டில் ஷோ ஆகும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் நமக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே டிஎன்பிஎஸ்சியோட அறிவிப்பு, அதாவது அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 12/7/2025 நடைபெற்ற ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி 4 பணிகள் பதவிகளுக்கான மதிப்பெண் மற்றும் தரவரிசை நிலை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மாதிரி தான் இந்த அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா 12/7/2025 நடைபெற்ற குரூப் 4க்கான மதிப்பெண்ணையும் அவர்களுடைய ரேங்க்கையும் வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பை ஒட்டி ஒரு ரெட் கலர் பாக்ஸ் ஒன்று இருக்குது. இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்குற இந்த பேஜுக்கு வந்துட்டோம். இந்த பேஜில் நம்ம ஒரு 2 முக்கியமான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம எக்ஸாம் எழுதும்போது ஹால் டிக்கெட்டை கொடுத்துருக்க ரிஜிஸ்டர் நம்பரை பார்த்து தப்பு இல்லாமல் என்ட்ரு பண்ணிக்கணும். நம்மளுடைய எக்ஸாம் ரிஜிஸ்டர் நம்பரை தப்பு இல்லாமல் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை தப்பு இல்லாமல் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். இந்த டேட் ஆஃப் பர்த் எப்படி என்ட்ரு பண்ணணும்னா, டேட்டு, மந்த்து, இயரு இந்த ஃபார்மெட்டில் தான் என்ட்ரு பண்ணணும். உதாரணமாக டேட்டு 1ஆம் தேதினா 01, மந்த்து ஜனவரினா 01, இயர் 2025னா 2025ன்னு என்ட்ரு பண்ணணும். இப்போ நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கான கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சா கோடை தப்பு இல்லாமல் என்ட்ரு பண்ணிக்கணும். இந்த கேப்சா கோடை தப்பு இல்லாமல் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போது நீங்கள் உங்களோட ரிசல்ட் இந்த மாதிரி பார்க்கலாம். இந்த பேஜில் உங்களுக்கு என்ன மாதிரி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டான பார்ட் ஏவில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அதுக்கு அடுத்தது டோட்டல் மார்க் அதாவது பார்ட் ஏ ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட் பி இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு டாப்பில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பார்ட் ஏன்னு சொல்லக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் தகுதி தேர்வில் 40 மார்க் வாங்கியிருந்தால் தான் உங்களுடைய ரிசல்ட்டான பார்ட் பி அதனுடைய மதிப்பெண், அதாவது டோட்டல் மார்க் உங்களுக்கு அந்த இடத்துல ஷோ ஆகும். இல்லைனா அந்த இடத்துல உங்களுடைய டோட்டல் மார்க்கு ஷோ ஆகாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ரேங்க் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த போஸ்ட்டுக்கான நீங்கள் எவ்வளோ ரேங்க்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓவரால் ரேங்க் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது ரோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனல் ரேங்க்கில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லி அதில் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுடைய ஓவரால் ரேங்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.